நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற விருது வழங்குதல் விழா. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு பரிசளிக்கின்ற விழா இருந்தாலும் கூட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து ஒவ்வொருவரும் அழைத்து நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த அறக்கட்டளை முதலாவதாக விருது வழங்குகின்ற விழாவை தொடங்க இருக்கின்றோம். நான் முதல் விருது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ரொம்ப நாளாக உதித்துக் கொண்டிருந்தன. இதே குப்பத்து மட்டூரில் நாங்கள் பால்வாடி ஸ்கூல் படிக்கின்ற போது அந்த பக்கம் ஒரு சின்ன கொட்டகை இருக்கும். அதே மனோரனாக்கு தெரியாது நினைக்கிறேன். அந்த கொட்டைகளை மாடு கட்டி இருப்பாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது மாடு வெளியே போயிடும். சாணம் போட்டு தடவிட்டு நாங்க போய் அவங்க உட்காந்து படிப்போம். ஈவினிங் வெளியே வந்துருவோம். அதுக்கப்புறம் மாடு உள்ள வந்துடும். இப்படிதான் எங்களுடைய படிப்பு குப்பத்து மோட்டில் தொடங்கியது. அப்பெல்லாம் காசெல்லாம் பெருசா கிடையாது. எங்க அப்பாட்ட ஒரு 50 பைசா ஒரு ரூபாய் கிடைக்கிறது பெரிய கஷ்டமான காலம். அப்போ என் டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பையனுக்கு ஒரு ரூபாய் நோட்டு கொடுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு. எங்க அப்பா ரொம்ப அமைதியா இருப்பாரு. என்ன காசே இருக்காது பெருசா, இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதை சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அவங்களே வாங்கி கொண்டு வந்துருவாங்க. அந்த டீச்சரை வாங்கி கொண்டு வந்துருவாங்க. அதன் பிறகு அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் ஏதோ இருக்கு அந்த நோட்டோட காசு இருக்கும். இப்படியெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டு வீட்டில் இருந்தாலும் கூட வீட்டிற்கே தேடி வந்து வா ராஜசேகர் படிக்கலாம் என்று கையில் விரல் நுனியில் பிடித்து பிடித்து எங்களை இழுத்து வந்து அமர வைத்து என்னை எந்த உயரத்தில் நிற்க வேண்டும் அவர்கள் என்ன அழைப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. நான் மட்டும் இந்த இடத்தில் வளரவில்லை. என்னோடு சார்ந்த ரமேஷ் அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள், கோபி அவர்களும் வளர்ந்திருக்கின்றார்கள். நான் அந்த டேட்டாவை எடுத்தோம். ஸ்ருதி நினைக்கிறேன், ஸ்ருதியாளா நினைக்கிறேன். அந்த பெண்ணு தான் வந்து ஒவ்வொரு வீட்டுல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க எடுத்து நான் அப்படியே என்ன சொல்றது இல்லை. அவ்வளவு பேர் நல்லா படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 வீடுகள்ல தொடர்ந்து பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, எம்பிபிஎஸ் இப்படி நிறைய பேர் கிட்டத்தட்ட 67 வீடுகளில் படித்திருக்கிறார் சொன்னால் என்னிலிருந்து தொடங்கி அவர்கள் பயணம் கிட்டத்தட்ட 1982 இந்த ஊருக்கு நடந்தே வந்து தன்னுடைய வேலையை தொடங்கினார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்க, அந்த நேரத்தில் மதியம் சாப்பாடு கூட கிடைக்காது. அநேகமா கோபியோட பாட்டி தான் நினைக்கிறேன். அவங்க தான் மதியம் சாப்பாடு தான் வச்சிருப்பாங்க. அதை தான் அந்த டீச்சர் போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் கிளாஸ் எடுப்பாங்க. எங்களுக்கு ஆங்கிலம் என்றால் அன்றைக்கு என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலெல்லாம் எங்களை தாய் போல வளர்த்து, அப்படிதான் நான் சொல்லணும். வேற எப்படி அவனை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என்கிட்ட அடிக்கடி உரிமையோட சொல்லுவாங்க, கண்ணா எனக்கு பிள்ளைகள் கிடையாது. அவன் சொல்லும் போது அப்படி கண்ணீர் வரும். எனக்கு பிள்ளைகள் கிடையாது. குப்பத்து மூட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு பிள்ளைகள் என்று சொல்கின்ற ஒரு தாய் உள்ளம், அது அவரே தவிர வேற யாரும் சொல்லிவிட முடியாது. நான் இதற்கு பிறகு அவருக்கு வேற என்ன நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. கோடி கோடி கொடுத்தாலும் திரும்பி வராது என்று சொல்வதை போல கோடி கோடி நான் கொடுக்க விரும்பவில்லை. நான் கடைக்கோடி எங்கள் வீடு பார்த்தால் இந்த வீட்டிற்கு கடைசி வீடு தான் கூரை வீடு. எங்க வீடு தப்பி தவிர அந்த பக்கம் போனா கடல் தான் இருக்கும். நான் அடுத்து தாண்டி போனா கடல் தான் விடணும். நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு இந்த ஊரில் ஏதோ ஒரு மூலையில் இந்த ஊருக்கே கடைசி வீடாகிறது எங்கள் வீடு. இன்று தமிழ்நாடுக்குள்ள இங்கோர் மூலையில் நானும் ஒவ்வொரு இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு உயர்ந்த கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் ஒன்று என்னுடைய பெற்றோர்கள் காரணம், 2வது என்னுடைய ஆசிரியர்கள் காரணம். சார் அலெக்சாண்டர் அழகாக சொல்வார், இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். அந்த வகையில் என்னுடைய ஆசிரியராக பேர் சொல்லமா என்ன சிவகாமி அவர்களுக்கும் அவரோடைய கணவர் செங்கலராய் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்பது உங்கள் சார்பில் பணிவன்போடு வணங்கி மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த கைத்தட்டல் எனக்கு என்ன போற மாதிரி தெரியல, பத்தலையே. தேங்க்யூ. ஒரு 2 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். இந்த விருது எனவே தண்ணீர் கலங்குகிறது என்றாலும் இருந்தாலும் அவர் பேசித்தான் ஆக வேண்டும். நாங்கள் பேசாமல் விட போவதில்லை. ஒரு 2 நிமிடம் பேசுமாறு கேட்டுக்கொள்வோம். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த ஒரு பாயிண்ட்ல ஈன்றெடுத்தவங்க அவங்க அந்த பெரியோர் ஆண்டோன் சான்றோன் உலகம் போற்றும் உத்தமனா எனக்கு கிடைச்சது.
நான் வளர்த்த என்னுடைய மழலை செல்வங்கள் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது என்னுடைய குழந்தைங்களால தான். நான் அவங்ககிட்ட காட்டின அன்பும் பிரியமும் பாசமும் என் பிள்ளைங்களை நான் மறக்க மாட்டேன். நான் எல்லாமே என்னுடைய மழலை செல்வங்கள் தான். எல்லாம் எனக்கு இதுதான். இந்த மண்ணில் நான் பிறந்து வளர்ந்த மாதிரி எனக்கு எல்லா புகழும் கிடைச்சிது. இந்த குப்பத்து மோட்டூர் தான் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு இது மேல பேச என்னை நினைக்கின்ற போதெல்லாம் நீ கலங்காதே என்று என் தந்தை சொல்வது போல எனக்கு உறவுகளை விட நண்பர்கள் வட்டம் அதிகமாகிக் கொண்டே போன அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் எனக்கு உறவுகளாக வந்து விட்டார்கள். அப்படி நான் உறவுகள் என்று அவர் சொல்வதா? எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட நீண்ட தூரம் அவர் ஊரும். ஆனாலும் கூட ஒரு ராஜசேகரன் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள எங்கே போனாலும் சரி, நான் அவரை கூப்பிடுங்க, நல்லா பேசுவாரு, அவரை கூப்பிடுங்க, அங்க அவர் மூலமாக பல மேடை நான் ஏறி இருக்கின்றேன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு விருது கொடுப்பது எவ்வளவு பெருமை என்று நான் நினைத்த பொழுது அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். திருப்பார்கடலை சேர்ந்தவர்கள். திருப்பார்கடல் நமக்கு வைணவத்திற்கு பெயர் போனது. இன்னும் சொல்ல போனா காஞ்சிபுரமே நமக்கு கணிகன் என்கிற புலவர் மூலமாக பிரபலமான ஒன்றுதான். அப்படிப்பட்ட திருப்பார்கடல் கிராமத்திலிருந்து ஒரு அழகான தமிழ் இலக்கிய பேரவை தொடங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த பேரை விரிவுபடுத்திக் கொண்டு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு சிறந்த தமிழ் இலக்கிய அமைப்புக்கான விருதுகளை பெறுவதற்காக மரியாதைக்குரிய திரு தயாளன் அவர்களும் என் போற்றுதலுக்குரிய நடராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இயற்கை ஆர்வலர் விருது காஞ்சனகிரி மலையிலே இசையமது பவுண்டேஷனை தொடங்கி தன் பிள்ளை பெயரை தொடங்கி திரு கோபி அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பணிகளை சொந்த செலவிலே செய்து கொண்டிருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு இயற்கை ஆர்வலர் விருதை பெறுவதற்காக திரு முனுசாமி அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றனர். ஆண்டு பிறந்து அன்பரசி செல்வராணி மகனாக பிறந்து ரோட்டு சமத செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு கார்த்திகன் அவர்களுக்கு மிகச்சிறந்த சார்ட்டர் அக்கவுண்ட் விருது வழங்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் விருது வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், இவர் நம்ம ஊரை சார்ந்தவர். உங்க அப்பா அம்மா எதையும் எதிர்பார்க்காமல் தினமணி ஆசிரியராக இருந்து கொண்டு அவர் எழுதின கட்டுரைகள் மூலமாக பல்வேறு கிராமங்களுக்கு சாலை வசதி, பேருந்து வசதி, இன்னும் பல வசதிகள் அவர் சொன்ன காரணத்துக்காகவே பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. யாரிடமும் ஒரு ரூபாய் கூட எதிர்பார்க்காமல் நீதியும் நேர்மையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பாபு ஐயா அவர்களுக்கு சிறந்த பத்திரிகையாளர் விருது கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேடைக்கு வருமாறு அவரை அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆசிரியர் மையத்தில் பிஇ படித்துவிட்டு எங்கே வேலைக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது தானே ஒரு நிறுவனத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்கு அவரும் வேலையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு இளம் வயதிலேயே தந்தையை இழந்து ஒரு துடிப்போடு ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தொழில் முனைவோராக 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பெல் சிப்காட்டை சேர்ந்த திரு முருகேசன் ஐயா அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதாக இந்த நேரத்தில் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொழில் முனைவோர் விருதாக திரு கோபி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. நம்ம ஊர்ல விருதுவாக கைத்தட்டல் போதுமா? மதிப்பிற்குரிய திரு எஸ் மார்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த ஆசிரியருக்கான விருதை அவருக்கு வழங்குவதில் இந்த அறக்கட்டளை மகிழ்ச்சி அடைகின்றது.
100 ரூபாய் அந்த பங்க் கடையில் சம்பாதிச்சா பெரிய விஷயம். அவருக்கு ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, எதிர்க்க சின்ன ஓட்டு வீடு, எதிர்க்க டாய்லெட் பாத்ரூம் வந்து ஓலை. அவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தது. அவன் பையன் 10th படிக்கிறான், 385 மார்க் வாங்குறான். பையன் BE படிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்பா என்ன பண்றாரு, அந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்து 1.5 லட்சம் ரூபாய் விற்கிறார். இன்னைக்கு இருந்தா அது 1.5 கோடி. 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்தை விற்கிறார். வித்துட்டு 32,500 ரூபாய் ஃபீஸ். அப்பெல்லாம் +2ல 840 மார்க் தான் வாங்குறான். நம்பி அவனை பணம் கட்டி சேர்க்கிறார். அவன் 4 ஆண்டுகள் படிப்பை முடித்து சென்னையில ஒரு கம்பெனில 45,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஜாயின் பண்றான். முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்பா அம்மாவை நிக்க வச்சு அவங்க கையில கொடுத்து காலில் விழுந்து வணங்கி, இன்னையோட நீங்க கடையை மூடிடுங்கப்பா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் போதும். தந்தை மகனை நம்பி இருக்கிற ஒரே சோர்ஸ் அவருக்கு அதுதான், நிலம் தான். அந்த நிலம் போச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஓட்டு வீடு. அவனுக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா. ஆனா பையனை நம்பி பணம் மொத்தம் செலவு பண்ணி மொத்த சொத்தையும் வித்து படிக்க வைக்கிறாரு. அந்த பையன் வாங்கி முதல் சம்பளத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு, இது இன்னையோட நீங்க கடையை மூடிடுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள்ல US போனா, இன்னைக்கு அதாவது விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு ஒரு 50 கோடி சொத்து அவனுக்கு இருக்குது. ஒரு 400 பேர் அவன்கிட்ட வேலை செய்யறாங்க. அவ்வளவு சிறப்பான நிலைக்கு அவன் வந்தான். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உழைப்பு, 2வது படிக்கணும்ன்ற எண்ணம். சோ பிள்ளைகளே மூச்சுக்குங்க, போய்ச்சுக்குங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திரு சுப்பிரமணிய சத்தபாபு இருந்தார். நன்றி சித்தப்பா திரு சுப்பிரமணிய அவர்களும். நான் காவல்துறையில் சேர்ந்து இந்த ஊரில் என்னிடத்தில் பல நண்பர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் போன் பண்ணுவாங்க. அனைவருக்கும் நான் உதவி செய்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உடனடியாக எந்த ஊரில் இருந்தாலும் போலீஸ் துணையில் ஏதாவது போன் கேட்டாங்கன்னா அவர்களுக்கு உடனடியாக போன் மூலம் போன் செய்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த குப்பத்துமோட்டூரில் பிறந்தோம், குப்பத்துமோட்டூரில் வளர்ந்தோம் என்ற ஒரே ஒரு நன்றி விசுவாசத்தோடு அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி செய்து கொண்டிருக்கின்றேன். அது பல இந்த ஊர் கிராம பொதுமக்களுக்கு தெரியும். இன்றும் அதை செய்து கொண்டிருப்பேன் என்று கூறி மேடைக்கு இங்கு அழைத்து என்னை கௌரவப்படுத்தியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மஞ்சுப்பிரியா அவர்களுக்கு சிறப்பு விருதுகளால் கௌரவம் செய்யப்படுகிறது. ஆனந்தன் சுமதி மகன் கார்த்திக் வந்த. அடுத்ததாக ராஜசேகரன் சரஸ்வதி காமெடி செய்யப்படுகிறது. ஆனந்தன் சுமதி மகன் கார்த்திக் அவர்களுக்கு அடுத்ததாக காமேஷ் அவர்களே என்னுடைய அவர்கள் மகள் அனிதா, அவர்கள் சார்பாக மகள் இன்பப்பிரியா அவர்கள் 472 மார்க். சிதம்பரம் அமித்ஷா அவர்கள் மகன் புகையந்தி. நீங்கள் அனைவரும் மிக விரைவாக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஊரிலேயே
தற்போது ஏதாவது டிகிரி படித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பதாக நாங்கள் கூட டாக்டர் பட்டம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஊரிலே எம்பிபிஎஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு மகன் கோபாலகிருஷ்ணன் பிகாம் படித்திருக்கின்றார், மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக சேட்டு திலகா அவருடைய மகன் பிரேம்குமார், மகன் இல்லாவிட்டால் பெற்றோர் மகள் தரணி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கின்றார், அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஆனந்தம் பாரதி அவருடைய மகன் யோகி பிஇ மெக்கானிக்கல், சுமதி அவருடைய மகள் சரண்யா பிஎஸ்சி மேக்ஸ் படித்திருக்கின்றார், மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பரமசிவம் மகள் வினோதினி பிகாம் படித்திருக்கின்றார், மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தேவனாகி மகன் சதீஷ் பிஇ படித்திருக்கின்றார், மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நிறைவாக ஜெயபால் ஊரிஸ் கல்லூரியில் படித்திருக்கின்றார், அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய இடத்திற்கே சாதனை போட விரும்புகின்றோம். திரு எத்ராஜ் அவர்கள் மேடைக்கு வருவார். நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னதாக டேட்டா எடுத்திருக்கின்றோம். இன்னும் பதிவுகள் காத்திருக்கின்றன. திரு நிர்மலா அவர்கள் தேங்க்யூ. நிர்மலா அவர்கள் ஒரு 2 நிமிடம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.